ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட வீட்டு மாடியில ஒரு மர்ம நபர் இருந்தது மிகப்பெரிய பரபரப்புக்குள்ளாயிருக்கு. அதாவது தளபதியோட நீலாங்கரை வீட்டு மாடியில ஒரு இளைஞர் பதுங்கி இருந்திருக்காரு. தளபதியோட வீட்டுக்கு பின்னாடி சின்ன கேட்டு வழியா செக்யூரிட்டி யாரும் இல்லாத டைம்ல ஏறிட்டாராம். அண்ட் ஒரு நாள் பகல் முழுவதும் ஃபுல்லா மாடியிலே இருந்திருக்காரு, சாப்பாடு கூட இல்லாம. வாக்கிங் போறதுக்காக தளபதி ஈவினிங் டெரேஸ்க்கு போகும்போது தான் அந்த இளைஞரை பார்த்திருக்காரு. அண்ட் பெருசா பதட்டப்படாம தளபதி அவர்கிட்ட பொறுமையா பேசி யாரு என்னன்னு விசாரிச்சு அவரை கீழே கூப்பிட்டு வந்து செக்யூரிட்டியிடம் ஒப்படைச்சிருக்காரு. அந்த இளைஞர் கொஞ்சம் வித்தியாசமா நடந்து கொண்டதால அவரை மருத்துவமனையிலையும் சேர்க்க சொல்லியிருக்காராம். பிகாஸ் அவர் கரெக்டான ஒரு மென்டல் பேலன்ஸ்ல இல்லாத மாதிரி தெரிஞ்சுதான். தென் அதுக்கப்புறம் நீலாங்கரை போலீசார் வந்து அவரை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில அட்மிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணதுல நான் தளபதியை பார்க்கறதுக்காக தான் ஒரு நாள் முழுக்க மாடியிலே இருந்தேன். நான் தீவிரமான ஒரு தளபதி ஃபேன், அந்த ஒரு ஆர்வத்துல தான் ஏறி குதிச்சேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா தளபதிக்கு ஒய் பிரிவு செக்யூரிட்டிலாம் இருக்கு. அண்ட் வீட்டை சுத்தியுமே பாதுகாவலர்கள் இருக்காங்க. சோ இதெல்லாம் மீறி ஜெனரலா ஒரு பர்சனை எப்படி மேல போனாருன்னு தெரியல. ஒரு மென்டல் பேலன்ஸ் இல்லாத ஒருத்தரால மேல போக முடியுதுன்னா செக்யூரிட்டி ரொம்பவே வீக்கா இருக்கு. அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாச்சும் இன்னும் கேர்ஃபுல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கெல்லாம் வீட்டை சுத்தி ஆள் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. கம்ப்ளீட்டா சிசிடிவி கேமரா வச்சுட்டு உள்ள ஒரு ஆள் மானிட்டர் பண்ணாலே போதும். அதுவும் முன்னாடியாச்சும் ஒரு ஆக்டர் மட்டும்தான், இப்போ தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான பொலிட்டீஷியன் வேற. சோ இதுக்கு அப்புறமாச்சும் பாதுகாப்பை பலப்படுத்துறாங்களான்னு பார்க்கலாம். தேங்க்யூ.